மெடிசின் பாருங்க. ஆயுர்வேதா சிஸ்டம் ஆஃப் மெடிசின். ஆயுர்வேதா சிஸ்டமேட்டிக் மெடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு முறை தான். இந்த ஆயுர்வேதம் வந்து எங்கேருந்து தோணுன்னு நினைக்கிறாங்கன்னா பிரம்மன்றது நம்மளுக்கு கிடைச்சதாக யோசிக்கிறாங்க. இது சொல்கிறாங்க பாருங்க. ஆயுர்வேதா சப்போஸ்டு, அதாவது ஆயுர்வேதா சப்போஸ் டு ஹவ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பிரம்மா. த ஹியூ நாலேஜ் இஸ் பாருங்க டாக்குமெண்டட் பை சக்கரா சுபஸ்ட்ரா, அதாவது சக்கரா சுஸ்ருதா, அதாவது சுஸ்ருதா. அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்பட்டா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதத்தை பற்றி ஆயுர்வேதம் எழுதப்பட்ட ஒரு செறிவடக்க ஏடு இருக்குது. அந்த ஏடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆயுர்வேதத்தை பற்றி நம்மளுக்கு தெரியணும்னா அது பயன்படக்கூடிய ஏடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரன்ற ஒரு ஏடு இருக்குது, சுஸ்ருதா, அடுத்து வாக்பட்டா. இதில் வந்து தெளிவாக அந்த ஆயுர்வேதத்தை பற்றி மூல அறிவுனா எப்படி தோன்றியது என்னன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ரைட்டர் பாருங்க, கமனர்ஸ் ரைட் அண்ட் பை தம் இதில் இருக்குது. த சிஸ்டம் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் 3 ஹியூமர் பிரின்சிபிள்ஸ், நேம்லி வாதா பித்தா கபா. இதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது உயிர் நிறமாக வாதம் பித்தம் கபம், அதை 3 அடிப்படையில் தான் இந்த ஆயுர்வேதம் இருக்குன்றாங்க. இப்போ இந்த ஈக்லிபிரியம் ஃபார் த ஹெல்த் லிவிங், இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து இந்த முறை வந்து அதிக மூலிகள். இதில் வந்து ஈக்லிபிரியம் ஃபார் த ஹெல்த் லிவிங் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதாவது இம்முறை மூலமாக அதிகமான மூலிகள் விலங்குடைய பால் பயன்படுத்தி அந்த ஹெல்த்தை ஹீல் பண்ணுறான்னு சொல்கிறாங்க வேர்ல்டு ஃபுல்லாக. பாருங்க, திஸ் சிஸ்டம் இஸ் யூஸ்டு மோர் ஹெர்ப்ஸ்னா நிறையா சிறுசெடிகள், அதே மாதிரி ஃபியூ அனிமல் பார்ட்ஸ் ட்ரக் சோர்ஸஸ். அதாவது இந்த மெத்தேடு மூலம் இந்த சிஸ்டத்துக்கு தேவையான மருந்துகள் வந்து மூலிகை செடி மூலமாகவும் அனிமல் பார்ட் மூலமாக கிடைக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பிளான்ட் சோர்ஸ் இன்க்ளூடிங் த குட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹிமாலயன் பிளான்ட்ஸ். அது ஹிமாலயன் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது அங்கேருந்து கிடைக்கிது. ஹிமாலயன் பிளான்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க இந்த மருத்துவத்துக்காக. அதே நேரத்தில் இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆயுர்வேதிக் பாராமீட்டர்ஸ், அதாவது ஃபார்மகப்ஸ்டா இந்தியா ஹிலட்ஸ் 500 பிளான்ட்ஸ் யூஸ் சோர்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். ஆயுர்வேதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பிளான்ட்ஸ் 500 மூலிகை தாவரங்கள் பயன்படுத்தப்பட சொல்கிறாங்க. அடுத்து ஹெட்டிங் வந்து ஃப்ளோக் சிஸ்டம் ஆஃப் மெடிசின், அதாவது ஃப்ளோக் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் சொல்கிறாங்க. அப்படின்னா மக்கள் மருத்துவமனைன்னு பேர். ஃப்ளோக் சிஸ்டம் சர்வே ஆஸ் ஓரல் ட்ரெடிஷனல் வாய்மொழியாக அவங்க இன்நியூமரபிள் ரூரல் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வாய்மொழி மருத்துவமனை சொல்லுவாங்க. இது வந்து யாருன்னா மலைவாழ் மக்கள் மூலமாக, அது பழங்குடி மக்கள் சொல்லுவாங்க. மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் மலைகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் மூலமாக இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கன்சல்டேஷன் ஸ்டடி அண்ட் டாக்குமெண்ட் ஆஃப் பிளான்ஸ் யூஸ் ethnic communities was launched by the Ministry of Environment and Forest. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்திய அரசு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தால், அதாவது இந்தியாவில் காணப்படக்கூடிய அரசு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தால் பழங்குடி மக்கள் பயன்படுத்தும் மூலிகைகளை நம்ம வந்து என்ன செய்யலாம், பழங்குடி பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து கல்வெட்டு பண்ணுறாங்க. அதன் மூலமாக அவங்க அந்த முறையை பின்பற்றான்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் த ஆல் இந்தியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் இன் எத்தனோபயாலஜி. ஆஸ் ஏ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதாவது வாயுமொழி மருத்துவம் செய்யக்கூடிய இந்த பழங்குடி மக்களுக்காக 8000 மூலிகை பிளான்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. 8000 பிளான்ட்ஸ் have been documented which are the used for medicinal purpose. The effects are documented several expert and unexported packets. அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 8000க்கு மேலே, அதாவது 8000 தாவர சட்டங்கள் பயன்படுத்தப்படுது. இந்தியாவில் இன்றும் அறியப்படாத மற்றும் குறைவாக ஆய்வு செய்யப்பட்ட பதில் ஆவணப்படுத்தக்கூடிய முயற்சி இன்னும் தொடர்ந்து. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இடங்களில் இந்த மெத்தடை பயன்படுத்த சொன்னாங்க. மேஜர் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இன் தமிழ்நாடு மெடிசன் நாலேஜ், நிறைய மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து நிறைய அந்த மலைவாழ் மக்கள் காணப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மெடிசன் நாலேஜ் தெரிஞ்ச மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இருளாஸ், அடுத்து மலையாளிஸ்,
இர்லாஸ், மலையாளிஸ், குறும்பாஸ், அடுத்து பலியான்ஸ், கானிஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலையில் வளர்க்கக்கூடிய பழங்குடி மக்கள் இனத்தவர். இவங்க தான் செய்கிறாங்க, அந்த மருத்துவ முறை செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் மெடிசினல் பிளான்ஸ். மெடிசினல் பிளான்ஸ்னால் மூலிகை தாவரக்கூடியது. இந்தியாவில் வந்து அதிகமாக மூலிகை தாவரங்கள் காணப்படுறாங்க. இந்தியா இஸ் ஏ ட்ரீஷர் ஹவுஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ். இந்தியா வந்து மூலிகை தாவரங்கள் செறிந்த நாடுன்னு சொல்லலாம். இந்தியா இஸ் ஏ ட்ரீஷர் ஹவுஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ். அதிகமான மூலிகை தாவரம் காணப்படுற நாடு இந்தியா தான். இந்தியாவில் தான் காணப்படுறது சொல்கிறாங்க. இப்போ தே ஆர் லிங்க்டு டு லோக்கல் ஹெரிடேஜஸ் அஸ் வெல் அஸ் டு குளோபல் ட்ரேட். அதாவது லோக்கல்னா உள்நாட்டு பாரம்பரியத்துடன் உலக அளவிய வர்த்தகத்துடன் இணைக்கப்பட்டது. இந்த தாவரம், இந்த மூலிகை தாவரம் இந்தியாவில் வளருதா இல்லையா? இந்தியாவில் காணப்படும் இந்த மூலிகை தாவரம் வந்து உள்நாட்டில் இருந்து உலக நாடுகள் வரைக்கும் அதனுடைய வணிகம் வந்து பரவி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து மூலிகை செடி மூலிகைகள் உற்பத்தி ஆகின்றாங்க. ஆல் இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் இன் இந்தியா பிரைமரிலி யூஸ் மெடிசினல் பிளான்ஸ் ட்ரக் சோர்சஸ். அதாவது இங்கே இருக்கக்கூடிய நிறுவனமாக்கப்பட்ட மருத்துவ முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மருந்துகள் தயாரிக்க இந்த மூலிகை செடியை நம்பித்தான் உள்ளன. எல்லாமே இந்த மூலிகை செடியிலிருந்து தான் சொன்னாங்க மருந்து எடுக்கிறான்னு சொன்னாங்க. ஆஸ் பாருங்க 90% கலெக்ஷன் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் ஆஸ் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா 90%னா தற்போது 90% மூலிகைகள் பயிரிடப்படாத மூலங்கள், அதாவது பயிரிடாமையே அதிலிருந்து எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. நான் கல்டிவேட்டட் சோர்சஸ். பயிரிடப்படாத மூலிகை தாவரம் வந்து 90% மருந்துகள் எடுக்கப்படும் சொல்கிறாங்க. குரோவிங் பாருங்க, growing demand for the herbal products has led to the quantum jump volume in plant materials. The trade within the across the countries. நிறைய கண்ட்ரிகளில் அந்த மாதிரி பயன்படுத்தப்பட சொல்கிறாங்க. அப்புறம் increased demand exits heavy strain on the existing resources. சொல்கிறாங்க இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை தாவரம் வந்து உள்நாட்டிலும் சரி நாடுகளுக்கும் சரி மூலிகை வணிகத்தை வந்து பன்மடங்கு இன்றைக்கி அதிகரிச்சுள்ளது. எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ்னால் அதிக அளவில் இன்றைக்கி வந்து வணிகம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. நவ் எபோட்ஸ் த பீங் த மேட் ஆஃப் இன்ட்ரடியூஸ் கல்டிவேஷன் ஆஃப் டெக்னிக்ஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ட்ஸ் டு த ஃபார்மர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மெடிசினல் பிளான்ட்ஸை பற்றி அதை வளர்க்குறதை பற்றி விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்த தற்போது முயற்சி கொள்ளுறாங்க. அப்போ விவசாயிகிட்ட வந்து மூலிகை தாவரங்கள் வளர்ப்பதற்கு ஒரு அறிமுகம் செஞ்சோம்னா அவங்க அதிக அளவில் வளர்த்து கொடுப்பாங்க. அதை வச்சு நம்மளுக்கு தேவையான மூலிகை தாவரங்களை வளர்த்து நிறையா மெடிசன் எடுக்கலாம்ன்றாங்க. அதில் கீழா நெல்லி ஃபஸ்ட் வந்து அது பாருங்க. இன்னொரு பேராகிராஃப் பாருங்க. த மெடிசினல் பிளான்ட்ஸ் பிளே சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் த ப்ரொவைடிங் பிரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸ் த ரூரல் ஆர் ட்ரைபல். பிரைமரினா கிராமப்புற மற்றும் பழங்குடி மக்களுக்கான முதல்நிலை சுகாதார பராமரிப்பு சேவை அளிப்பை மூலிகை. இப்போ அந்த காலம்லாம் பார்த்தோன்னா கிராமப்புறங்களில் வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இல்லை பழங்குடி மக்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு முதலாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியது மூலிகை செடியை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த தாவரம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் சாராக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த தாவரை அரைத்து அதை பேஸ்ட் பண்ணி போட்டோ இல்லை அந்த தாவரத்துடைய இலைகளை பறித்து அதுலேருந்து வேக வச்சோ என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி மருந்து தயாரித்து போடுவாங்க. அதான் இந்த பாருங்க they serves the பாருங்க therapeutic the agents as well as important raw materials for the manufacturing traditional and modern medicines. அதிலிருந்து தான் இப்போ வந்து ட்ராடிஷ்னல் அந்த பாரம்பரியத்திலிருந்து தான் இன்றைக்கி மாடர்ன் மெடிசன்ஸ் உருவாக்கி சொன்னாங்க. மெடிசனலி யூஸ்ஃபுல் மாலிகுல்ஸ் obtained from the plants marketed the drugs called பயோமெடிசின்ஸ் சொல்கிறாங்களே. அப்போ மூலிகை தாவரத்தில் தான் இன்றைக்கி மருத்துவர்கள் மாடனாக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. தாவரங்கள் பெறப்படும் மருத்துவ மூலப்பொருள் வந்து மருந்து உயிரி பொருள் என்று அழைக்கப்படுது. அப்போ தாவரங்கள் நம்ம பெறக்கூடிய மருந்து பொருள் தான் வந்து மருந்து உயிரி பொருள்னு சொன்னாங்க. இப்போ மெடிசன் பிளான்ஸ் விச் மார்க்கெட்டட் பவுடர் அண்ட் அதர் மெயின்டைன் ஃபார்மர்ஸ் யூஸ் ஃபார் பொட்டானிக்கல் மெடிசின்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்து தாவரங்கள் தாவர மருந்துகள் என அழைக்கப்படுது. மருந்து தாவரம் வந்து தாவர மருந்துகள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து கீழா நெல்லி. ஒரு எக்ஸாம்பிள் வந்து கீழா நெல்லி கொடுத்துருக்காங்க. கீழா நெல்லினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது தாவரங்கள் பேர் வந்து பில்லாந்தஸ் அமராஸ். பொட்டானிக்கல் வந்து பில்லாந்தஸ் அமராஸ், ஃபேமிலி வந்து யுபர்பிஎஸ்சிஏ. இது வந்து ஆரிஜின் அண்ட் ஏரியா கல்டிவேஷன். திஸ் பிளான்ஸ் இஸ் எ நேட்டிவ் வந்து என்னது
டிராபிக்கல் அமெரிக்கன்னா வெப்பமண்டல அமெரிக்க பகுதி சார்ந்து சொல்கிறாங்க, பிறப்பிடமாக கொண்டது. அப்போ அந்த கீழநெல்லி வந்து முதல்ல எங்கே உருவாச்சுன்னா வெப்பமண்டல அமெரிக்காவில் தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. த பிளான்ட் இஸ் நேச்சுரலைஸ்டு இந்தியா அண்ட் அதர் டிராபிக்கல் கண்ட்ரிஸ், இந்தியாவிலும் அது மாதிரி இட் இஸ் நாட் கல்டிவேட்டட் இன் கலெக்டட் ஃப்ரம் த மாய்ஸ்ட் பிளேசஸ் பிளான்ட்ஸ். இது எங்கே அதிகமாக காணப்படும் பார்த்தீங்கன்னா ஈரமான பகுதிகளில் காணப்படும், ஈரமான பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படும் சொல்கிறாங்க. மாறாக சமவெளிகளில் ஈரமாக சேகரிக்கப்படுது. வனமில்லாத பகுதியிலிருந்து சேகரிக்கப்படும் பிலாந்தஸ் அமராஸ் பிலாந்தஸ் மெட்ராஸ் அதாவது பெட்டென்சிஸ் மருத்துவ சந்தைகள் கிளநெல்லி என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. அதை பாருங்க. அதே மாதிரி பிலாந்தஸ் மெட்ராஸ் பென்சிஸ் சொல்லக்கூடிய தாவரம் வந்து இது காமன்லி சொல் மெடிசல் பிளான்ட்ஸ் தான், ஆனால் வெளியில் வந்து இதுக்கு பேர் வந்து கிளநெல்லி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க ஆக்டிவ் பிரின்சிபிள்ஸ், அதாவது பிலாந்தின் இஸ் த மேஜர் கெமிக்கல் காம்பவுண்ட். அப்போ பிலாந்தஸ் தாவரத்தை அதாவது கிளநெல்லியில் இருக்கக்கூடிய பிலாந்தின் சொல்லக்கூடிய மருந்து, பிலாந்தின் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய வேதிப்பொருள் எடுக்கப்பட சொல்கிறாங்க. அடுத்து மெடிசனல் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து வந்து மெடிசனல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியாச்சுன்னா மஞ்சக்காமலை ஜாண்டிஸ் அந்த நோய்க்கு மஞ்சக்காமலை பிளான்டஸ் as well as nose hepatoproductive plant generally used for தமிழ்நாடு for the treatment of jaundice. தமிழ்நாட்டில் கீழநெல்லியை வந்து மஞ்சக்காமலைக்கு அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்கன்றாங்க, அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. The research carried out of டாக்டர் எஸ்பி தியாகராஜன் அவர் மற்றும் அவரது ஆய்வுக்குழுவும் மேற்கண்ட ஆய்வில் அவரும் அவருடைய அவருடைய டீமும் சேர்ந்து தான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில், அதாவது மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பில்லாந்தஸ் அமராஸ் தாக்கம் பிரிக்கப்படும் சாறு வந்து ஹெப்பாட்டிஸ், அதாவது ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் தாக்குதலுக்கு எதிராக செயல்படும். அப்போ இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் எஸ்பி ஜெயராஜன் அவங்க குழுவும் சேர்ந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பில்லாந்தஸ் அமராஸ் தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் சாறு வந்து எதை தடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பி அமராஸ் அதாவது வைரஸ், அதாவது ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் இல்லைங்களா, ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் இதை தடுக்குன்னு சொல்கிறாங்க, எதிர்த்து கொள்ளக்கூடிய சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலவேம்புன்னு சொல்லக்கூடிய வந்து பொட்டானிக்கல் நேம் வந்து பாருங்கள் ஆண்ட்ரோகிராபிஸ் பென்சில்வேனியா, அடுத்து ஆண்ட்ரோகிராபிஸ் பானிப்ளேட்டா சொல்லக்கூடியது. இது ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அகந்தேசி சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்புகளின் அரசன் இது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகாந்தி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க Androcraps pinnata is known as kings of fitters. Kings of fitters is traditionally used for the India system of medicines அப்படி சொல்றாங்க. இந்த ஆக்டிவேட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அதாவது இந்த மெடிசனல் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கறது மெடிசனல் இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறது. அதாவது மெடிசனல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மருத்துவ முக்கியத்துவம் சொல்லக்கூடியது. பாருங்க ஆண்ட்ரோகிராபிஸ் இஸ் த பொட்டன் ஹெப்படோப்ரொடக்டிவிட்டி and widely used for treat liver disorders. அதாவது கல்லீரல் நோய்களுக்கு பரவலாக பயன்படுத்தக்கூடியது. இந்த வேம்பு வந்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு வந்து கல்லீரல் நோய்களுக்கு வந்து லிவர் டிசார்டர்ன்றாங்களே கல்லீரல் நோய்க்கு பயன்படுத்தப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிலவேம்பு பாருங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோகிராபிஸ் பாருங்க பேனிகுலேட்டா அண்ட் 8 other herbs அதோட சேர்ந்து 8 other herbs is effectively used for treat malaria and dengue. இந்த நிலவேம்பும் பார்த்தீங்கன்னா நிலவேம்பும் அதோட சேர்ந்த மற்ற 8 மூலிகை தாவரம் சேர்ந்து அதாவது டெங்குக்கும் மலேரியாவுக்கும் பயன்படுத்துறாங்க. மலேரியாவுக்கும் இதை பயன்படுத்தலாம் சொல்கிறாங்க, மருந்துக்கு பயன்படுத்தலாம் சொல்கிறாங்க. அடுத்த பாருங்க அடுத்த ஹெடிங் பார்த்தீங்கன்னா